வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான தீயவர் குலை நடுங்க அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அடுத்தடுத்து மர்மமான முறையில கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளுக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஹீரோ நினைக்கிறாரு. யார் இந்த கொலையை பண்றா, எதுக்காக இந்த கொலையை பண்றாங்கன்றத விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்ச நம்ம ஹீரோ குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஜோசப்னு ஒருத்தர் கார்ல வந்துட்டு இருக்காரு. எதையோ யோசிச்சு சோகமா தான் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. ஏன்பா இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேச மாட்டீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்ற மாதிரியும் கேக்குறாங்க. நீ தப்பு பண்ணலமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு பைக் வருது. பைக்ல வரவங்க இவரோட ஸ்கிரீன் மறையிற மாதிரி ஒண்ணு பண்ணிடுறாங்க. அதனால இவர் ஏடகடமா கார் ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. இப்ப பைக்ல வந்த அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, இறங்கி இவரை அடிக்கிறதுக்காக வரான். இவர் செத்து போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்காரு போல. அதனால அவன் முன்னாடி முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ராடை வச்சு இவரோட மண்டையிலேயே அடி அடின்னு அடிக்கிறான். இந்த இடத்துல ஜோசப் இறந்து போயிடுறாரு. அவனுமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அவர் எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கும் ஸ்வீட்லாம் தராரு. ஹீரோக்கு இன்னைக்குதான் பிறந்த நாளா இருக்கும். என் பொண்ணு கேக் வெட்டணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் கிளம்பணும், சீக்கிரம் வண்டி எடுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே வண்டியில கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த கேஸ பத்தி உங்களுக்கு தெரிய வருது. சரி, இந்த ஸ்பாட்ல ஒரு மர்டர் நடந்திருக்குன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. கேஸ் தான் முக்கியம்ன்றதுனால ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்லிட்டாரு. இந்த டிரைவரும் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஜோசப்னு ஒருத்தர் இறந்து போயிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டர் போல. இங்க இருக்க ஆளுங்களாம் விசாரிச்சு வச்சிருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவா வேற ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. பிரோஜனமா எதுவும் கிடைக்கல. காருக்குள்ள தேடி பாக்குறாரு. அப்போ ஒரு பேப்பர் இருக்கு. பேப்பர்ல கழுகு படத்தை வரைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன கழுகு படம் வரைஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த பேப்பரை இவரும் எடுத்து பாக்குறாரு. வேற பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல. சிசிடிவி பக்கத்துல இருந்தா செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆயிருது. இவரோட அப்பா தான் தூங்காம உட்காந்துட்டு இருக்காரு. அப்பவும் எதுக்காக இவ்வளவு லேட்டு, அம்மாவை அவ இழந்துட்டா, உன் மேலதான் பாசம் வச்சிருக்கா, நீயும் இப்படி பண்ணா என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேக்குறாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க போல, பொண்ணு மட்டும் இருக்காங்க. அந்த பொண்ணை இப்படி ஏமாத்திட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப பொண்ணை பார்க்கலான்ற மாதிரி ரூம்குள்ள வராரு. பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. சாரிமா அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்க பொண்ணை பார்த்து சொல்றாரு. அந்த ரைட்டர் பேரு ஜோசப்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் கொல்லப்பட்டதை பத்தி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ராட வச்சு அடிச்சிருக்காங்க. பெருசா எதுவும் கிடைக்கல. இன்னும் டீடைலா செக் பண்ணிட்டு சொல்றேன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஹீரோ ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கேன், சீக்கிரமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ரைட்டருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஆதின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. லிப்ட்ல ஏறலாம் நினைக்கும் போது ஆதி இருக்காரு பாத்தீங்களா, மதன் ஒரு நபரை பாக்குறாரு. அவனை பார்த்து லைட்டா முறைக்கிறாரு. அந்த மதனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்டோட இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் பையனா இருப்பான். கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இவர் முறைச்சு பார்த்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆதியோட ஃப்ரெண்ட் எதுக்குடா அவனை முறைச்சுக்கிட்டே இருந்தேன்னு கேக்குறாரு. டே, அவன் நிறைய பொறுக்கித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கான். இங்க இருக்க ஒரு பொண்ணுங்களை விடாம கெலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை தட்டி கேட்கும் போது அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தட்டி கேட்டு ஏற்கனவே ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுருக்காங்க போல. இப்ப ஆதி இருக்காருல, அம்மாவை பாக்குறதுக்காக ரூமுக்கு வராரு. அம்மா கொஞ்சம் பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. இப்ப அம்மாக்கு இவர் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்த ஃப்ரெண்ட் இருக்காருல, டே அம்மா இந்த கண்டிஷன்ல இருக்காங்கல்ல, பேசாம ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, என்னோட அம்மாவை நானே பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஆதியும் சொல்றாரு. அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆதியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு போய் கொரட்டை வராம இருக்கிறதுக்காக ஒரு மிஷினை செட் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு வேலை வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பலான்னு யோசிக்கிறாங்க. இப்ப மீரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களும் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் பாத்துக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். அங்க ஏதோ ஒரு சொதப்பல் நடந்திருக்கும். அந்த சொதப்பலை மேனேஜ் பண்ணி பசங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிற வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் மூலியமா ஏதாவது கிடைக்கும்னு பார்த்திருப்பாரு. எதுவுமே பிரயோஜனமா கிடைக்கல. ஆக்சுவலா
கழுகு படம் போட்ட மாதிரி ஒரு படம் கிடைச்சது பாத்தீங்களா, எதனால இந்த மாதிரி படத்தை கார்ல வச்சிருந்தாருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஜோசப்போட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜோசப்போட பொண்ணு கிட்ட பேசி பாக்குறாரு. பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா என்கிட்ட நிறைய பேசுவாரு, ஜாலியா பேசுவாரு. ஆனா கடைசி 2 மாசமாவே என்கிட்ட சரியாவே பேசல. அவருக்குள்ள என்னதான் ஆச்சுன்றதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அந்த நாள் நைட்டு கூட என்கிட்ட கொஞ்சம் சோகமா பேசினாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்பாவோட ரூமை நான் கொஞ்சம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இங்கதான் இருக்கு போய் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா இது வரைக்கும் நிறைய புக் எல்லாம் எழுதியிருப்பாரு. மேக்சிமம் புக் ஒரு பப்ளிகேஷன்ல தான் வெளியே இருக்கும். அந்த பப்ளிகேஷன்ல போய் விசாரிச்சா ஏதாவது தெரியும் போல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து கால் வந்தது இல்ல, அது மீராவா இருக்கும். மீராவோட அப்பாக்காக தான் கூப்பிட்டு போல. இப்ப மீராவை பாக்குற ஆதி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆதியை பொறுத்த வரைக்கும் மேட்ரிமோனி ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிருப்பாரு. மீரா கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கும். என்ன ரெக்வஸ்ட் தந்தது இவங்க தானே, நம்மள தெரியாத மாதிரி காமிக்கிறாங்க. ரெக்வஸ்ட் தந்திருக்காங்க, வீட்டுக்கும் கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ இடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாக்கு செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அப்பாவோட ரூம்க்கு வந்துடுறாங்க. செட் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிற மச்சான், நீ அவகிட்ட போய் பேசு அப்படின்ற மாதிரி ஆதிய ஃப்ரெண்டும் அனுப்பி விடுறாரு. இப்ப ஆதி இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. எங்க நேத்து தான் உங்க கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்தது, இன்னைக்கு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, தெரிஞ்சுதானே கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. வெளியே போய் பேசலான்ற மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. 2 பேருமே சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பத்தி எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது, எப்படி கரெக்டா வர வச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உங்க மேட்ரிமோனி ப்ரொஃபைல் பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, அதனால தான் Facebook மூலியமா செக் பண்ணேன், நீங்க பண்ற வேலையை பத்தி எல்லாம் தெரிஞ்சது, அதனால தான் கூப்பிட்டு வர வச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் நம்ம பழகி பார்க்கலாம், அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா நம்ம கல்யாணம் பண்றதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கும் இந்த டீல் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அந்த ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக்கை இவர் மூலியமா தான் வெளியிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப ரீசெண்டா இவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது இல்ல. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. பெருசா எந்த காரணமும் இல்ல சார், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த கடைசி 2 மாசத்துல ஏதாவது ஸ்டோரி எழுதினாரா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. இல்ல சார் எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த பப்ளிஷர் சொல்றாரு. சரி, இந்த கழுகு போட்டோவை பார்த்தா ஏதாவது தெரியுதான்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கும் பப்ளிஷர் தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஆனா பப்ளிஷரோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் திருன்னு முடிக்கிறாரு. அதனால அவரை லாக் பண்ணி இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருமே தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அட்டை படத்துக்கான போட்டோவை ரெடி பண்றவரா இருப்பாரு. சார் என்கிட்ட ஒரு டிசைனை தந்து ரெடி பண்ணி தர சொன்னார் சார், நான் தான் இந்த விஷயத்தை ரெடியே பண்ணி தந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல காவேரி கரைன்ற மாதிரி எழுதியிருக்கு. காவேரி கரைனா என்ன அர்த்தம்னு ஹீரோ கேக்குறாரு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு மாடலுக்காக ஒரு பில்டிங்கோட போட்டோவை தந்தாரு, இந்த பில்டிங் போட்டோ வச்சு ஒன்னு உருவாக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு, அதனால தான் சார் நான் உருவாக்குனேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. பில்டிங் போட்டோவை தந்தாரா, என்ன பில்டிங் போட்டோ காட்டுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப அவருமே அந்த பில்டிங் போட்டோவை எடுத்து தராரு. அந்த பில்டிங்க்கு மேல ஒரு கழுகு இருக்கு, அதை வச்சுதான் டிசைனை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காரு போல. எதனால இந்த பில்டிங்கை தந்து டிசைனை கிரியேட் பண்ண சொன்னாரு, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. பசங்களுக்கு உதவி பண்றதுக்கு காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலைக்காக நம்ம மீரா கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப இவருமே அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, ஆதியை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த மீரா இருக்காங்கல்ல, நீங்களும் கலெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இவர்கிட்டயும் அதை தந்துடுறாங்க. நம்ம ஹீரோவா அந்த பில்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஸ்டேஷன்ல ஏதோ பிரச்சனை போல, பயங்கரமா அந்த இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல்ல, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப பிரச்சனையை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை மட்டும் உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு இவர் பேசுறாரு. நடந்ததை சொல்லுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணும் ஹஸ்பண்டும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. இவங்க அந்த இடத்துல வச்சு Dress மாத்திருப்பாங்க. அதை எவனோ தப்பா வீடியோ எடுத்து நெட்ல போட்டிருக்கான் போல. அதனால ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. நான் சொல்ற மாதிரி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அதை கேட்டு ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நோட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்ததான் அந்த ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம்லாம் இவ கூட சேர்ந்து வாழ முடியாது சார், எங்க 2 பேரை பிரிச்சு வச்சிருங்க, அதுக்கான லீகல் ப்ராசஸை இன்னில இருந்தே ஆரம்பிக்க போறேன்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, நீ தான் மறைஞ்சிருந்து அந்த வீடியோவே எடுத்திருக்க, நீ தான் நெட்ல போட்டிருக்க, உன் ஒய்ஃப் ஸ்டேட்மெண்ட் தந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அப்படி ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காளா சார், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, எவனோ பண்ண தப்புக்கு என்ன எதுக்கு சார் பிளேம் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அதே தான் நானும் வாங்கிட்ட கேக்குறேன், எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு உன் ஒய்ஃப் எப்படா பிளேம் பண்ணுவ, உன் ஒய்ஃப் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹஸ்பண்டால எதுவுமே பேச முடியல. உண்மையில அந்த தப்பு பண்ணவன் யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செய்யலாம், அதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒய்ஃப் கிட்ட கோவப்பட்டு எதுவும் ஆக போறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. ஹஸ்பண்டுக்கு பண்ண தப்பு புரிஞ்சிருது, ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அதே மாதிரி ஹீரோ கிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம
ஹீரோ அது என்ன பில்டிங்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பில்டிங்க்கு மேல ஒரு பேனர் இருக்கு, இந்த பேனரை வச்சு கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு பில்டிங்கா வந்து செக் பண்ணிட்டாரு. கரெக்டா ஒரு பில்டிங்ல இந்த பேனர் இருக்கு. அப்ப இந்த பில்டிங் தான் அந்த போட்டோல இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பில்டிங்கை எதுக்காக அவர் போட்டோ எடுத்து டிசைன்லாம் கிரியேட் பண்ணாரு, அந்த பில்டிங்ல போய் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு வராரு, செக்யூரிட்டியும் என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறாரு. இவரை தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜோசப்போட போட்டோவை இவர் காட்டுறாரு. சரி, இங்க ஏகப்பட்ட அபார்ட்மெண்ட் இருக்கு, இவர் இங்க இருக்கவர் இல்ல, மேபி வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. சரி, ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா, நான் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதை தாண்டி இங்க இன்சார்ஜ் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட ஜோசப்ப தெரியுமான்னு கேக்குறாரு. அவரும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. காவேரி கரைன்னு ஹீரோ ஒரு விஷயத்த பார்த்தார்ல, அதனால காவேரின்னு யாராவது இங்க இருந்தாங்களான்னு கேக்குறாரு. சார், காவேரின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, அவ மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா சார் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க இன்சார்ஜ் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டு வச்சுக்கிறாரு. இந்த சமயம் மீரா இருக்காங்கல்ல, ஆதியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆதி எந்த பிளாட்டை சேர்ந்தவர் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு இவங்களுமே அந்த பிளாட்டை தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் இருக்கார்ல, நீங்க தப்பா போயிட்டு இருக்கீங்க, இதுதான் ஆதியோட பிளாட்னு வேற ஒரு இடத்தை காட்டுறாரு. சரி, அந்த இடத்துக்குள்ள போலான்ற மாதிரி இவங்களும் போக பாக்குறாங்க. ஆக்சுவலா சொன்ன நபர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்களை உள்ள புடிச்சு தள்ளி கதவை லாக் பண்ணிடுறாரு. எல்லை மீறி நடக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு போல. இங்கதான் இந்த அபார்ட்மெண்ட் ஓனர் பையனும் இருக்கான். இவன் பேரு மதன்னு சொல்லியிருப்பேன். தப்பா நடக்க முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணு எங்க இருந்து விழுந்தான்னு கேட்கும்போது மாடியில இருந்து விழுந்தான்ற மாதிரி இந்த இன்சார்ஜ் சொல்லிட்டாரு. தவறுதலா விழுந்திருப்பா சார், ஏன்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இன்சார்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பிரச்சனை நடக்கிறது தெரியுது. மதன் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணால, அதனால ஆதி அவனை போட்டு அடிச்சிருப்பாரு. என்ன சண்டை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்ப மதன் ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். நான் யாரோட பையன் தெரியுமான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். யாரோட பையனா இருந்தா என்னன்ற மாதிரி இவரும் அடிக்க. அதுக்கப்புறம் ஒழுங்கா கலைஞ்சு போங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்னு ஆதி கிட்ட ஹீரோ கேட்டிருப்பாரு. அதுக்கு லவ்வர்ன்ற மாதிரி ஆதி சொல்லியிருப்பாரு. நான் உனக்கு லவ்வரா வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நிறைய இடத்துக்கு சேர்ந்து எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் அடிக்கடி இவரோட வீட்டுக்கு எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஜோசப் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. அதனால ஜோசப்போட செருப்பு எடுத்துக்கிறாங்க. டாக வச்சு செக் பண்ணலான்ற மாதிரி அதை ஸ்னிஃப் பண்ண வைக்கிறாங்க. இப்ப ஸ்னிஃப் பண்ண டாக் இருக்கு பாத்தீங்களா, வேகமா அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பர்టిక్యులர் பிளாட்டுக்கு போய் நிக்குது. அங்க போய் குலைச்சிட்டு இருக்கு. இந்த பிளாட் தான் இறந்து போன காவேரியோட பிளாட்டான்னு கேக்குறாரு. இல்ல சார், அது வேற ஒரு பிளாட், இதை பொறுத்த வரைக்கும் ஓனர் பிளாட்ன்ற மாதிரி இன்சார்ஜ் சொல்றாரு. ஓனரா யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், ரகுநாத் தான் ஓனரு. ஓனர் எப்பயாவது மட்டும் தான் இந்த இடத்துக்கு வருவாரு, மத்தபடி லாக்லயே தான் இருக்கும்ன்ற மாதிரி இன்சார்ஜ் சொல்றாரு. இவர் தான் அந்த ரகுநாத்தா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய அபார்ட்மெண்ட்லாம் கட்டி பிசினஸ் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. ரகுநாத்தை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு மேல சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுமே இந்த கேஸ் என்ன லெவல்ல இருக்குன்னு கேக்குறாங்க. ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டாரு. அங்க காவேரின்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா சார், அவ இறந்து போனதுக்கும் ஜோசப் இறந்து போனதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இதை தாண்டி ரகுநாத்துக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு பொண்ணு மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்து போனதுக்கும் ரகுநாத்துக்கும் எப்படி சம்பந்தம்னு சொல்லுவேன்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. சார், அது கொலையா கூட இருக்கலாம், கண்டிப்பா ரகுநாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு நாள் ஹீரோ இருக்காருல, பொண்ணு கூட வெளியே வந்திருக்காரு. இப்ப லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி கேங் லிப்டுக்குள்ள வராங்க. அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் பயங்கரமா இந்த இடத்துல சண்டைலாம் போடுறாரு. எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. ரகுநாத்தை பொறுத்த வரைக்கும் பிளாட் எல்லாம் விக்கிற வேலை தானே பண்ணிட்டு இருக்காரு. பிளாட் வாங்க போறேன்ற மாதிரி அப்பாவையும் பொண்ணையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ரகுநாத்தையும் ஒரு வழியா மீட் பண்ணிடுறாரு. இப்ப ரகுநாத் கிட்ட என்ன அடிக்க சில ஆளுங்களை அனுப்புனீங்கல்ல, நான் பதிலுக்கு அடிச்சிட்டேன், வந்து சொன்னாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரகுநாத்துமே சொன்னாங்கன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சோ ரகுநாத் தான் அடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலா ஜோசப்போட கால் லாக செக் பண்ணும்போது ரகுநாத் கிட்ட மணிக்கணக்கா பேசி இருக்கிறது தெரியுது. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. உங்களுக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஜஸ்ட் அவரோட ரைட்டிங் பிடிச்சதுனால பேச ஆரம்பிச்சேன். என்னோட பிளாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வருவாரு, அவ்வளவுதான் பழக்கம்னு சொல்லிட்டாரு. இல்ல, அதை தாண்டி ஏதோ பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, அதனால தான் ஜோசப் இப்ப கொல்லப்பட்டிருக்காரு, நீங்களும் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு, உண்மையை சொல்றது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. லைட்டா இங்க இருக்க ரகுநாத்துக்குமே பயம் வந்துருது. சார், எதுனாலும் நம்ம இங்க பேச வேணாம், வெளியே வச்சு பேசிக்கலாம், இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புங்க, நான் வெளியே வச்சு உங்களை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ இருக்காருல, ரகுநாத்தை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ரகுநாத் அந்த இடத்துக்கு ரொம்ப பதட்டமா வராரு. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது ரகுநாத் இருக்காருல, வர வழியில யாரோ என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, தப்பிச்சுதான் வந்திருக்கேன், ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள ஒரு வளரி இருக்கு பாத்தீங்களா, இவரோட கழுத்தை அறுத்துட்டு போயிருது. லாங்ல இருந்து யாரோ இந்த
இந்த வளரியை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. ஹீரோவா அவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்துறாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க கிளம்பிடுறாங்க. ஒருத்தர் இல்ல 2 பேர் சேர்ந்து இத பண்றாங்க போல. இப்ப 2 பேருமே இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தர் யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் மீராவா இருக்கும், இன்னொருத்தர் யாருன்றதை தெளிவா நமக்கு காட்டாம இன்டர்வல போடுறாங்க. இப்ப ரகுநாத் இறந்து போன இடத்துக்கு பையன் மதன் வந்துடுறான். போலீஸ் நீதான் என்னோட அப்பாவை சாவடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோக்கு மேல இருக்க சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல எதுக்காக மீட் பண்றதுக்கு வந்தேன்னு கேக்குறாரு. சார் நான் மீட் பண்றதுக்காக கூப்பிடல, அவர் தான் இங்க மீட் பண்ணலாம்னு சொன்னாரு. அதை தெரிஞ்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா காவேரின்னு ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட பிளாட் க்ளோஸ்லயே தான் இருக்கும். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா இருக்கிறது தெரியுது. அவங்க பேரு நிஷா அப்படின்றது. அந்த நிஷாவை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப நிஷாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு கேக்குறாரு. பொண்ணு இறந்து போன இடத்துல இருக்க முடியல சார், அதனால தான் காலி பண்ணிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொண்ணோட சாவுல ஏதாவது மர்மம் இருக்கிறதா நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. மர்மம் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு, ஆனா அதை கிளறி என்ன சார் ஆக போகுது, என் பொண்ணே போயிட்டா, அதனால தான் அங்கிருந்து வந்துட்டேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என் அப்பா அடிக்கடி சர்ச்சுக்கெல்லாம் போனாருன்ற மாதிரி ஜோசப்போட பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அதனால சர்ச்சில் இருக்க ஃபாதர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா அவர் ஏதோ ஒரு கில்ட்ல இருந்தாருன்றது ஹீரோக்கு புரியுது இல்ல. உங்ககிட்ட கன்ஃபெஷன் மாதிரி ஏதாவது பண்ணாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அந்த கன்ஃபெஷன் என்னன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஃபாதர் என்ன சொல்றாருன்னா அதை வெளியே சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும்ல, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, சார் சில கேஸ்ல அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் சார், அவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் கேக்குறேன், சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, எக்காரணத்தை கொண்டு கன்ஃபெஷனை என்னால வெளியே சொல்ல முடியாது, ஆனா அவர் என்கிட்ட ஒரு புக் தந்தாரு, ஒரு 6 மாசம் கழிச்சு இதை பப்ளிஷ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லி சொன்னாரு, அந்த புக்கை வேணா உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த புக்கை இவர்கிட்ட தராரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் வாங்கிட்டு கிளம்புறாரு. இறந்து போன பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தாவை செக் பண்றதுக்காக இவங்களுமே வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அந்த தாத்தா கூட மீரா சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அதாவது அந்த தாத்தாவை பொறுத்த வரைக்கும் கலரிலாம் சொல்லி கொடுக்கிறவரு, மீராவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சார் இந்த பொண்ணு தானே நீங்க பிளாட்ல வச்சு பார்த்தோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஆமா இந்த பொண்ணை தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் ஆதியை பாக்குற மாதிரி வீட்டுக்குலாம் வருவாங்க. அப்படி அம்மா கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. அம்மாக்கு மென்டலா பாதிப்பு ஏற்பட்டிருக்குல்ல, அதனால அம்மா கிட்ட எதுனாலும் சொல்லலான்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு பாவமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவங்க சொல்லும் போதுதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிஷான்னு ஒரு சிங்கிள் மாம் இருப்பாங்க. அவங்களோட பொண்ணு பேர் தான் காவேரி. அந்த காவேரியை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காவேரி கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணு ஸ்டூடெண்டா இருப்பா. அந்த பொண்ணை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் நன்றிலாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்காக ஒரு பைனாகுலரை கிஃப்ட் மாதிரி பண்றாங்க. அதுக்காகவும் அம்மா நன்றி சொல்லிட்டாங்க. நிஷாவோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. ஆக்சுவலா நிஷாவோட கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிச்சிருக்க மாட்டாரு. அதனால அப்பாவை இவங்க வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்பா திரும்பி பொண்ணு கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பொண்ணு விலகி விலகி போயிட்டு இருக்காங்க. மீரா என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா கிட்ட தான் நான் கலரி கத்துக்கிட்டேன், உங்க அப்பா ரொம்ப வருத்தத்துல இருக்காரு, திரும்பி உங்க அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர்கிட்ட மட்டும் என்னால பேசவே முடியாது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இத பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. மாஸ்டர் நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், எதுவும் வேலைக்கு ஆகல அப்படின்ற மாதிரி மீரா சொல்லிட்டாங்க. சரி விடுமா, என் பொண்ணுல பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. நிஷா வேலைக்கு போறதுனால வீட்டுல குழந்தைய பாத்துக்க சொல்லி வேற ஒருத்தங்களை தான் விட்டுட்டு போவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதியோட அம்மா தான். என்ன ஆன்ட்டி அவ தூங்கிட்டாளான்னு கேட்கும் போது இவங்களும் தூங்கிட்டான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறத ஒரு பார்வை பாக்குறாங்க. நம்மளும் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில பொண்ணை எழுப்பலான்னு பார்த்தா பொண்ணுக்கு நெருப்பா கொதிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து டாக்டர் கிட்ட காட்டுறாங்க. எங்க பொண்ணை கூட இருந்து கொஞ்சம் பார்க்கணுங்க, இப்படி பார்க்காம இருந்தா எப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த நிஷா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் விடுறதுக்காக வராங்கல்ல, மீரா கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. 3 மாசம் லீவ் எடுத்து என் பொண்ணை பக்கத்துல இருந்து பாத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு கிளம்ப போறாங்க. பொண்ணுக்கு சாக்லேட் தந்தா எப்பவுமே சிரிப்பா, இன்னைக்கு சாக்லேட் வேணான்ற மாதிரி தள்ளிலாம் விட்டுட்டு இருக்கா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கிளாஸ்ல இருக்கும் போதும் பொண்ணு கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மீராவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ வரையறா, அப்படி வரையறதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சூப்பரா வரையற அப்படின்ற மாதிரி மார்க் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்றது இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப ஈவினிங் டைம் அந்த பொண்ணை பஸ் ஏத்துறதுக்காக வராங்க. அப்பயும் அந்த பொண்ணு கொஞ்சம் அப்செட்டா தான் போறா. அடுத்த 2 நாள் இவங்க வெளியூருக்கு போக போறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க திரும்பி வந்து அந்த பொண்ணை பார்க்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. இது இறந்து போயிட்டாளா எப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க.
மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்து போயிருக்கான்ற மாதிரி அங்க இருக்க ஒரு லேடி சொல்லிட்டாங்க. மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டான்ற மாதிரி எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. நிஷாவும் ஆபீஸ்ல இருந்து வந்து இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. எப்படி மாடியில இருந்து விழுவா அப்படின்ற மாதிரி நிஷாவும் அழுது இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு விழுந்ததுக்கு சிலர் காரணம் போல அவங்கள தான் மீரா பழி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் சில விஷயங்களை யோசிக்கிறாரு. அதாவது ஆதியை பார்க்கிறதுக்காக மீரா அடிக்கடி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. மீரா காரணம் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. கொலை பண்றதுக்காகவே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது. நம்ம உடனே அபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க 2 செக்யூரிட்டிஸை நமக்கு காட்டுறாங்க. அவனுங்க மாடியில உட்காந்து சரக்கடிக்கலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க. யாருன்னா நம்ம மீரா தான். நீ என்ன பண்ற, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. மாமா பசங்களா, உங்களை சாவடிக்கிறதுக்காக தான்டா வந்திருக்கன்ற மாதிரி இவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூட அந்த மாஸ்டரும் வந்துடுறாரு. அதாவது அந்த பொண்ணோட தாத்தா வந்துடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேரையும் மாடியில இருந்து தள்ளி விட்டுறாங்க. இங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி ஹீரோவோட சீனியருக்கு தகவல் வந்துருது. ஹீரோக்கு உடனே இவரும் தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஆதியை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்னு கேக்குறாரு. சரி, இந்த மாதிரி தான் பழக்கம்ன்ற மாதிரி ஆதி நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு திட்டமிட்டு தான் உங்ககிட்ட பழகி இருக்கான்றது உனக்கு தெரியலையான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறார், அந்த மீரா வேணும்ட்டே இவங்க கிட்ட பழகி இருக்கா, இந்த இடத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கா, சமயம் பார்த்து கதையை முடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோ இந்த மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆதிக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களே வந்து பேசியிருப்பாங்க, அவங்களே வந்து பழகி இருப்பாங்க. சோ திட்டமிட்டு தான் நம்ம கிட்ட பழகி இருக்கா, எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஜோசப் ஒரு புக் எழுதினாரு பாத்தீங்களா, அந்த புக்ல இன்டைரக்டா யாரெல்லாம் இந்த தப்ப பண்ணாங்கன்றத மென்ஷன் பண்ணிருப்பாரு. உதாரணத்துக்கு ராஜா, புலவர், அதுக்கப்புறம் வந்து சேவகன், அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. அது யார் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோ கெஸ் பண்ணிருக்காரு. அதை பத்தி சீனியர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுநாத் தான். புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜோசப் தான். சேவகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 செக்யூரிட்டிஸ் தான். ரகுநாத்தும் ஜோசப்பும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆக்சுவலா ரகுநாத் இந்த இடத்துல ஒரு பிளாட் வச்சிருக்காருல, அந்த பிளாட்டுக்கு பொண்ணுங்களை வர வச்சு ஒன்னாலாம் இருப்பாரு போல. அந்த 2 செக்யூரிட்டிஸ் தான் பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணுவாங்க. இதே சமயம் இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து அந்த ஆதியோட அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப தண்ணி இல்ல, இருமா நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், எங்கேயும் போகாம இங்கேயே இருன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை விட்டுட்டு போறாங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவனுங்க இருக்காங்கல்ல, நம்ம சொன்ன பொண்ணு வரல, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு காசு கிடைக்காதான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுங்களுக்கு வேற மாதிரி தோணுது. இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா என்ன, இந்த பொண்ணுக்கு எது நடந்தாலும் தெரியாது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அதெல்லாம் வேணாம், பிரச்சனை வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இன்னொருத்தர் இருக்காருல, பெரிய ஆளுங்க சம்பந்தப்பட்ட விஷயம், பிரச்சனை வந்தாலும் அவங்க சமாளிச்சுப்பாங்க, நமக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இந்த பொண்ணையே கூட்டு போயிடலான்ற மாதிரி இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டு வரத பார்த்தோன்னே ஜோசப் ஷாக் ஆகுறாரு. என்னடா சின்ன பொண்ணை போய் கூட்டு வந்திருக்கீங்க, முதல்ல அனுப்புங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜோசப்க்கு இதுல பெருசா விருப்பமே கிடையாது. ஆனா ரகுநாத் இருக்காருல, வேற யாரும் கிடைக்கலன்னு தானே இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க, பரவாயில்ல விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல ரகுநாத், இதெல்லாம் தப்பு, வேணான்ற மாதிரி ஜோசப் சொல்லிட்டாரு. பிரச்சனை வந்துடும்ன்ற மாதிரியும் பயப்படுறாரு. அதெல்லாம் வராதுங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு. ஜோசப்பும் எல்லை மீறி நடக்கிறாரு. இப்ப இவங்க தண்ணி எடுத்துட்டு கீழே வரும்போது அந்த பொண்ணு காணாம போயிருக்கிறது தெரியுது. இப்ப இங்க இருக்க செக்யூரிட்டிஸ் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இருங்கம்மா நாங்க தேடுறோன்ற மாதிரி இவனுங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா முடிங்கன்ற மாதிரி அர்ஜென்ட் பத்திட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் எல்லை மீறி நடந்ததுக்கு அப்புறம் இவனுங்க 2 பேருமே கூட்டு வந்துடுறாங்க. பொண்ணை இங்க விட்டுட்டு எங்கம்மா போய் தேடிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு இங்கதான் நடந்துட்டு இருந்தா, சீக்கிரமா கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவனுங்க கண்டுபிடிச்சுதான் தந்திருக்காங்க போலன்ற மாதிரி ஆதி அம்மா யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த காவேரி இருக்கா பாத்தீங்களா, இந்த 2 பேரை எப்ப பார்த்தாலும் சரி அம்மா கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றா. அதனால இவங்க 2 பேருக்கு பயம் வருது. அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரகுநாத் கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவ கதையை முடிச்சிருங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவனுங்க 2 பேருமே அந்த பொண்ணை லாக் பண்ணிடுறாங்க. மாடிக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க இருந்து தூக்கி போட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி மேல இருந்து தூக்கி போட்டிருப்பாங்க. ஜோசப் இந்த தப்பெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கில்ட் வந்திருக்கும். அதனால சம்பந்தப்பட்ட எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணும். நேரடியா எக்ஸ்போஸ் பண்ணா பிரச்சனை, அதனால கொஞ்சம் இன்டைரக்டா மென்ஷன் பண்ணலான்ற மாதிரி இவர் சில வேலை பண்ணிருப்பாரு. ரகுநாத்த ராஜான் மென்ஷன் பண்ணிருப்பாரு, இவரை புலவர்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு, அவங்கள சேவகர்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. சம்பந்தப்பட்ட 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த மீரா தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மீராவை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே சார் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இன்னும் ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தனும் தப்பு பண்ணிருக்கான், இந்த ரைட்டர் அவனையும் மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பதான் ஏற்கனவே நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க.
ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்துட்டோம், எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஜோசப் சொல்லிட்டாரு. அதுக்கு அங்க இருக்க செக்யூரிட்டி இருக்கார்ல, உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் அடிக்கடி பண்ணியிருக்கான் சார், இதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி இவருக்கு சமாதானம் சொல்லியிருப்பாரு. யார் சார் அது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் சம்பந்தப்பட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த தாத்தாவோட கதையை முடிக்கிறதுக்காக வரான் போல. மதன் தான் முடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்பாவை கொண்டதுக்காக முடிக்கிறதுக்காக வந்திருக்கானா இல்ல இவன் தான் அந்த இன்னொன்னு ஆளான்றது தெரியல. இப்ப இவருமே அந்த மதன் கூடயும் ஆளுங்க கூடயும் சண்டை போடுறாரு. அந்த செக்யூரிட்டி ரைட்டர் கிட்ட பேசும்போது அந்த நபரோட பேரையும் சொல்லியிருப்பான். ரைட்டர் அவனோட பேரை கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருப்பாரு. மூல காரணமே அவன் தான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. மூலம்னு அவர் என்ன மென்ஷன் பண்றாரு, அந்த மூலம் தான் க்ளூ, அதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அந்த மதனையும் ஆளுங்களையும் பயங்கரமா அடிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. பின்னாடி இருந்து அட்டாக் பண்றது யாருன்ற மாதிரி நிமிந்து பாக்குறாரு. இப்ப ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டேன், மூலம்னா என்ன, ஆதி மூலம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஆதி தான் அந்த ஆளா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த சைடு நமக்கு காட்டுறாங்க, பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணது ஆதியா இருக்கும். ஆதிய நல்லவன் மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆனா ஆதி அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. இந்த மதன் என்ன பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் ஆதியும் பொறுக்கித்தனம் பண்றவனா இருப்பான். சோ இப்ப ஹீரோ கண்டுபிடிச்சிட்டார்ல, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் மீரா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இறந்து போன பொண்ணோட கல்லறையில படுத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணு இறந்து போனதை மீராவால நம்பவே முடியல. இப்ப மீரா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பைனாகுலரை விட்டுட்டு போயிருப்பா. அந்த பைனாகுலரை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதுல அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன்னா கடைசியா பாக்குறதுக்காக ஓபன் பண்ணி வச்சிருப்பா, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த பொண்ணு ஏதோ வரையறதுக்கு ட்ரை பண்ணா பாத்தீங்களா, இப்பதான் அதுக்கான அர்த்தம் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த 4 பேர் தான் இதை பண்ணிருக்காங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை பத்தி அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னு தாத்தா சொல்லிட்டாரு. ஏன்னா உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் இல்ல, சம்பந்தப்பட்டவங்களை பழி வாங்கணும், இந்த மாதிரி ஆளுங்களாம் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கோபமா சொல்றாங்க. அப்பத்துல இருந்து தான் 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஆதி இந்த இடத்துக்கு வராது. நீங்க எல்லாம் இங்கேயே நில்லுங்கன்ற மாதிரி மதனையும் ஆளுங்களையும் நிக்க வச்சிடுறாரு. இப்ப ஆதி நல்லவர் மாதிரி இவங்க கிட்ட பேசுறாரு. இங்க எதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் நல்லவர் மாதிரியே இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நீ தான் இதை பண்ணிருப்பன்னு என்னால இப்பயும் நம்ப முடியல, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி கோபமா கேக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்றதை இங்கதான் ரிவீல் பண்றாங்க. அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு இவங்க எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, நான் மனநலம் பாதிக்கப்பட்டவெல்லாம் இல்லம்மா, அப்படிதான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த முதல் ஆள் யாருன்றது தெரிய வருது. ஆக்சுவலா அவனுங்க 2 பேருமே மாடியில இருந்து தூக்கி போட்டதை இந்த அம்மா பார்த்திருப்பாங்க. உடனே அவனுங்களுக்கு பக்கத்துல வந்து எதுக்காகடா இப்படி பண்ணீங்க, இதை நான் உடனே போலீஸ் கிட்ட சொல்றேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. போலீஸ் கிட்ட சொன்னா உன் பையனும் சேர்ந்து தான் மாட்டுவான், ஏன்னா எங்களுக்கு முன்னாடி உன்னோட பையன் தான் எல்லை மீறி நடந்தது அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆதி வீட்டுல தனியா இருக்கும் போது அடிக்கடி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்து எல்லை மீறி நடந்திருக்காரு. இப்பதான் அந்த விஷயம் எல்லாம் ரிவீல் ஆகுது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன்டா இப்படி பண்ண, நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற பையன் இருக்காருல, நீ மட்டும் சொல்லணும்னு நினைச்ச உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. மண்டையில ஒரு ராடை வச்சுலாம் அடிக்கிறாரு. அதனால அம்மா பயந்த மாதிரி இருந்திருப்பாங்க, மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டவுட் வரலனா பேசி கூட்டு போயிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால ஆதி இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரி மதனுக்கும் ஆளுங்களுக்கும் சிக்னல் கொடுக்குறாரு. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து அடிச்சு இவங்களை மயக்கமாக்கிடுறாங்க. இவளை உயிரோட புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணி குழியெல்லாம் தோண்டி புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வந்த ஹீரோ இருக்காருல, இவங்க எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. ஹீரோவை இவங்களால சமாளிக்க முடியல, எல்லாருமே அடி வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, என்ன நடந்தது அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுமே சாக வேண்டியவன் தான், உன் கையாலேயே சாவடி அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கண்ணை தராரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பாயிண்ட் பண்றாங்க, மீரா ப்ளீஸ் மீரா வேணான்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா மீரா இவன் கூட பழகின எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணி இவனோட கதையை முடிச்சிடுறாங்க. சோ சம்பந்தப்பட்ட எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்கல்ல, இங்க இருந்து நிம்மதியா கிளம்புறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.